இவருக்கு அந்த தைப்பூச நேரத்தில் செய்கிற சேவை இருக்கேன், ஐயோ அதில் வந்து லைக் முருகனே நம்ம தோள் மேலே கை போட்டுட்டு யூ டன் அ கிரேட் ஜாப் சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. நானும் ஈஸியாக வந்து இந்த இடத்துல உட்காரல. பகலில் வந்து ஸ்பெஷல் அட்வைசராக இருப்பேன், ராத்திரி போய் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எடுத்து செய்வேன். அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். நான் நல்லா இருக்கேன். அப்பன் மகன் இது தான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா இடத்துல. அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் ஒன்று தான் சொன்னேன், ஐ டோன்ட் கேர், வி டோன்ட் கேர் அண்ட் மை ஃபாதர் டோன்ட் கேர். சொல்லிகிட்டே இருங்கடா சொல்லிட்டு நான் போயிட்டு, பிரச்சனைங்க இருந்தால் தானே நம்ம இருக்கோம்னு சொல்லி தெரியும். இப்போ பிரச்சனைங்க இல்லாமல் இருந்தால் நம்ம இல்லை யாருக்கும் தெரியாது. அந்த ஒரு நெகட்டிவ் காமெண்ட் கொடுக்குறாங்களா, ஓ இவன் பார்க்கறதுக்காகவே நம்ம வேணும்னு நினச்சி செய்யணும்டா சொல்லி ஒரு கோவம் வரும். அது வேகமாக செஞ்சிருவேன். இன்னும் வெறுப்பேற்றி இன்னும் ஜாஸ்தி காமெண்ட்ஸ் போடுங்கன்றீங்க. இப்போ வெறுப்பு ஏற்ற அவங்களும் எவ்வளோ தான் வெறுப்பு எடுத்துக்குவாங்க. அது ஒரு கட்டத்தில் அவனே கிவ் அப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபேனாக ஆகி 2 லைக் போட ஆரம்பிச்சிருவார். ஓ அவருக்கு என்னப்பா இதில் என்ன கோல்ட் பிளேட்டில் ஊற்றி வந்தாங்க, ஏன்னா அவங்க தான் என்னை பார்த்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அந்த கட்டத்தில் அது கிடையாது. எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்து காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கு தெரியாமப்பா சொல்லிட்டாங்க. அப்போ இருக்க கட்டத்தில் காசு வந்து உலகம் கிடையாது. அது பார்ட் மணி இஸ் சம்திங் டு மேக் யூ டு மூவ் தான். பவர் என்பது தி கிரேட் ஒன், அது எந்த டவுட்டும் கிடையாது. தி கிரேட் ஒன் எவர் பவர். மலேசியா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எத்தனையோ இடங்கள் நம்ம கண் முன்னாடி ரொம்ப அழகாக கீப்ஸ் ஃப்ளாஷிங் அப்படி தான் சொல்லணும். பத்து கேவ்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அழகான இடத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி எத்தனையோ விதமான மக்கள் எத்தனையோ நாட்டிலேருந்து வந்து இன்றைக்கி அந்த இடத்த விசிட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு நபர் ஒரே ஒருத்தர் தான். அண்ட் ஐ திங்க் as behind words we all are feeling so proud to welcome in my show today. அதாவது எல்லாருமே அவரை கூப்பிடுறது வந்து ரொம்ப அழகாக தத்தோ சிவகுமார் அப்படின்னு சொல்கிறாங்க. the name itself DSK. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை சந்திச்சதில். நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி யோர் ஜேர்னி ஹஸ் பீன் ஸோ பிக். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்லேருந்து எல்லாருமே கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ பார்க்க போகிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முக்கியமாக வந்து இவ்வளோ நாள் வந்து மலேசியாவில் தான் பேர் இருந்தது. இந்த மத்தியில் இந்த தரமில் வந்து பியாண்ட் வுட்ஸ்க்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும், கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரைவு தந்து இந்த பத்துமலையில் வந்து இவ்வளோ பெரிய விழா நடக்கிறது. அது தைப்பூச விழாவை வந்து மலேசியாவில் இருக்கிறவங்க பார்க்குறது பத்தாமல் தமிழ்நாட்டில் இருக்கணும் பார்க்கணும் சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து வரைவு தந்து இந்த ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு பியாண்ட் வுட்க்கு கண்டிப்பாக மீண்டும் நன்றியை சொல்லணும். அது முக்கியமாக சோபனா, நீங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தி இதுக்கு ரோஸ் பண்ணுறது வந்து அது இன்னும் பெருமை. அதே நேரத்தில் இன்றைக்கி நான் இங்கே பேசியிருக்க காரணம் என் தாய் தந்தை, அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு தேவஸ்தான தலைவர் அவருக்கு உண்மையான நன்றி சொல்லணும். ஏன்னா அது ஒரு பெரிய கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த நன்றிகளோட பல விஷயங்கள் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக பேச போகிறோம். முதல்ல வந்து உங்கள் பேரோடு ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் தத்தோ சிவகுமார், அதுக்கப்புறமா டிஎஸ்கே, அப்புறம் கண்ணன், சிவகுமார், ஐ திங்க் நிறைய பேர்கள் உண்டு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகாக உங்களை கூப்பிடுறாங்க. என்ன இந்த பேருக்கு பின்னாடி பல ஸ்டோரிஸ் இருக்கும் போல், அங்கேயே ஆரம்பிச்சிடலாம். பேர் வந்து ஆக்சுவலி தந்தையார் என்ன செஞ்சார், எனக்கு வந்து அவர் பேர் வந்து நடராஜா என்பது சிவபெருமாள். சரி, அவரோட மகன் பேர் வந்து சிவகுமாரன், அதனால் சிவகுமார் வச்சுட்டாங்க. அதே நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு வந்து அம்மா கண்ணன் வீட்டில் ஒரே ஆம்பளை பையனா, அப்படி கண்ணன் சொல்லி கூப்பிட்டு ஆசையில் வந்து கண்ணன் பேர் வச்சுட்டாங்க. பிறகு கட்டத்தில் சிவகுமார், அது கண்ணன், 2 பேர் தான் எல்லாத்துக்கும் தெரியும். பிறகு மத்தியில் கொஞ்ச காலமாக என்ன செஞ்சோம், ஒரு எல்லாத்துக்கும் சேவை செய்யறதுக்காக ஒரு ஹேஷ்டேக் மாதிரி கொண்டு வந்தோம். அப்போ அந்த நேரத்தில் டத்தோ எனக்கு கடைஞ்ச கட்டத்தில் டிஎஸ்கே டத்தோ சிவகுமார் சொல்லி ஒரு ஹேஷ்டேக்காக கொண்டு வந்தது வந்து இன்றைக்கி வந்து அந்த ஒரு பேர் வந்து ஒரு பல மத்தியில் வந்து ஒரு நல்ல பேராக இருந்தது. ஏன்னா மேடை பேச்சு பேசப்போது ஒரு சின்ன இது பேசினேன். இசை கட்சி ஆரம்பித்தது
தீபங்கள் ஏற்றப்பட்டது. என்னால் செந்தமிழில் பேச முடியாத கட்டத்தில் என்னோட சொந்த கண்ணன் தமிழே பேசுகிறோன்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆரம்பித்தேன். பேச்சு ஒரு மேடையில் பேச ஆரம்பித்தது. இனி இங்கே இருக்கிற எல்லா மேடையிலும் எனக்கு பிடிச்ச கண்ணன் தமிழில் தான் இன்றைக்கூட பேசிகிட்டு இருக்கேன். அதே தமிழில் தான் உங்கள்கிட்டையும் பேச போகிறேன். ஆஹா, ரொம்ப அழகாக அது சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஆஃப் கேம்லி நம்ம பேசும்பொழுது நீங்கள் அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க. இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னியாக என்னோடது இருக்குன்னா கண்டிப்பாக என்னோட தாய் தந்தைக்கு தான் அந்த கிரெடிட் போகும் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் நிறைய விஷயம் அப்பா அம்மா கிட்ட நம்ம கற்றுப்போம். ஆனால் அப்பா கிட்டேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி கண் முன்னாடி ரொம்ப அழகாக இருக்குது. இதை எல்லா நாட்டு மக்களும் கொண்டாடும் பொழுது இன்றைக்கி டிஎஸ்கே அவர்களுக்கு எப்படி இருக்குது அண்ட் வாட் இஸ் ஸோ இன்ஸ்பைரிங் தட் என்னோட அப்பா அம்மா கிட்ட இந்த ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அண்ட் லைஃப் லாங் இதை நான் கேரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்? எல்லாருக்கும் ஒன்று தான் முக்கியம். தாய் தந்தை இவங்க 2 பேரை நம்ம எந்த காலகட்டத்திலையும் மறக்கவும் கூடாது. அவங்க போட்ட இதில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். அடுத்த பிரச்சனை இருந்தால் விட அவங்க ஆரம்பித்த ஒரு ஜேர்னி, அந்த ஜேர்னியில் இட்ஸ் லைக் அ ட்ரெயின் ஜேர்னி. த ஃபைட் மஸ்ட் பி பிட்வீன் யோர் செல்ஃப். மற்றவங்களோட போட்டி போகிறதுக்கு முக்கியம் கிடையாது. யூ மஸ்ட் ஃபைட் அகெயின்ஸ்ட் யோர் செல்ஃப், தென் only you can become a better. So better of me is actually I should be better of myself. அதனால தான் போட்டி எப்போதும் செய்யும். எங்கள் அப்பா செய்தோடு நம்மளும் இன்னும் நல்லா செய்யணும், அவர் என்னை இம்ப்ரெஸ் பண்ணோம். எங்கள் மாதரும் ஃபாதரும் 2 பேரும் என் மகன் நல்லா செஞ்சுருக்கான்ப்பா, எனக்கு சந்தோஷமாக இருக்குது அவர் சொல்லுறோட்டும் அது எவ்வளோ பத்தாது. அதனால் அந்த ஜேர்னியில் தான் அவங்களோட இதில் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணோம் சொல்லிவிட்டு இந்த ஜேர்னியை எடுத்துகிட்டு ஓடிட்டுருக்கீங்க. அது ரொம்ப அழகாக ஒரு டேக் மாதிரியே சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பெட்டர் ஆஃப் மீ ஷுட் பி பெட்டர் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னும் பொழுது டிஎஸ்கே அவர்களுக்கு இன்னொரு சைட் பயங்கர கோபம் வரும். அந்த கோபம் நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ணி சில விஷயத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். இது எந்த அளவுக்கு உண்மை? சில இடத்துல நம்ம கோவப்பட்டு ஆகணும், அப்படி இருக்க அது கோபம் என்பது வேறு எதுக்காது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி இந்த முருகரே எடுத்துங்க, அவர் கோவப்பட்டனால தான் அவர் கையில் வேல் இருக்குது. கோபம் என்பது இட்ஸ் ஆக்சுவலி அது ஒரு கெட்டது கிடையாது. ஆனால் அந்த கோபத்தை நம்ம எப்படி நம்மளே பக்குவமாக கொண்டு போயிட்டு அதை ஒரு நல்ல விஷயத்துக்கு மாற்றணும் சொல்லி தான் பார்க்கணும் தவிர அதை நம்ம தூக்கி வச்சுருவோம். கோவப்படுவேன், அது எந்த டவுட்டும் கிடையாது. ஐம் ரியலி சில நேரத்தில் கோவப்பட்டால் சோபனா நீங்களே பயந்துருவீங்க என்னை பார்த்து, என்னடா இப்படி ஆள் இருக்கா, ஓ அப்படி. ஆனால் அதே நேரத்தில் எவ்வளோக்கு நான் கோவப்படுறேனோ பக்கத்தில் போய் அணைச்சிக்குவேன். ஆனால் சில நேரத்தில் வருத்தப்படுவேன், ஓகே பேசிட்டோம் சொல்லிட்டு. பட் வி ஆர் ஹியூமன் பீயிங், அது யாருமே டிமாண்ட் பண்ண முடியாது. அதனால் கோபம் என்பது ஒரு நல்ல விஷயத்துக்காக இருந்தால் விட சில நேரத்தில் கோபப்பட்டிருப்பேன். அதுக்காக எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்குறது தவறு கிடையாது. ஆனால் கோபமாக இருந்தனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி இடத்துல வர்ற மாதிரி கட்டத்தில் வந்திருக்கேன். சார், இது நான் முக்கியமாக ஏன் அந்த கோபம் அப்படின்னு கொண்டு வந்தேன்னா, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அழகான குணம் தான் இன்றைக்கி எத்தனையோ பக்தர்கள்லேருந்து எல்லாருமே முருகனோட கனெக்ட் ஆகிற மாதிரி. நம்ம ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடத்துல கோயில்கள் இருக்கும். ஆனால் ஆல் ஓவர் த வேர்ல்டு இன்றைக்கி மொத்த மக்களுமே ஒரு திரும்பி பார்க்குற அளவுக்கு there's one God, there's one power, let's travel to Malaysia அப்படின்ற கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய மனிதராக தான் இன்றைக்கி நாங்கள் டிஎஸ்கே அவர்களை பார்க்குறோம். அப்பா கிட்டேருந்து வந்திருந்தாலும் இன்றைக்கி சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப அழகாக செஞ்சுட்டு வரீங்க இல்லையா, அந்த கனெக்ஷன் உங்களுக்கும் முருகருக்குள்ளே நடந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும். அண்ட் அடுத்தடுத்து என் லைஃப்பில் நிறைய இது ஒரு சாதனையாகவே நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும் சார்? இந்த முருகரை பொறுத்தவரைக்கும் நான் அவருக்கு வேலை செய்யணும் ரொம்ப ஆசைப்படுவேன். அவர் என் பாஸ் மாதிரி, நான் அவருக்கு தொண்டை இருக்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்படுவேன். அதுக்கு அந்த எண்ணத்தில் தான் ஐ ஃபீல் லைக் கிவிங் சர்வீஸ் டு த காட் இஸ் 1000 யூ மேக் மீ பெட்டர், அந்த எண்ணத்தில் இருக்கிறேன். அதனால தான் சிலது நான் செஞ்சேன்னா ரொம்ப சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு சில பிரச்சனைகள் வரும். அப்போ அவரை பார்த்துட்டு நானே நினைப்பேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் பேசுவேன். இட்ஸ் மீன் நோ ஒன் திங், பட் தனியாக இருக்கப்போது என்னோடய குரல்களே பேசிகிட்டு இருக்கப்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டம் அப்படியே போயிடும். எனக்கு எந்த வரையிலும் ஒரு உதவி வந்துடும். எனக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம செஞ்சால் கண்டிப்பாக அவர் நம்மளை கைவிட மாட்டார். அதுக்கு எக்கச்சக்கமாக என்கிட்ட இருக்குது. நான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன், காசிக்கு போயிருக்கேன், கைலாஷுக்கு போயிருக்கேன்,
ராமேஸ்வரம் போயிருக்கேன், இந்த 3க்கு போயிருக்கேன், ஐயப்பன் கோயிலுக்கும் போயிருக்கேன். என்னென்ன கோயில் எங்கெங்கே கஷ்டமாக இருக்க கோயிலுக்கெல்லாம் நான் போயிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்க கட்டத்தில் இவருக்கு அந்த தைப்பூச நேரத்தில் செய்கிற சேவை இருக்கேன். ஐயோ அதில் வந்து லைக் ஏர்லியாக நான் சொன்ன மாதிரி லைக் முருகனே நம்ம தோள் மேலே கை போட்டுட்டு யூ டன் அ கிரேட் ஜாப் சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அதனால தான் எவ்வளோ கஷ்டப்பட்டால் விட அந்த டைமில் கொஞ்சம் தூங்கினாட பேரில் அவர் நம்மளை பார்ப்பார். வேறு யாரும் நம்மளை பார்க்க தேவையில்ல, வேறு யாரும் நம்மளை பார்க்க தேவையில்ல, அவர் நம்மளை பார்ப்பார். அவருக்காக நம்ம செய்வோம் சொல்லி இதில் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் தேர்ஸ் அ கிரேட் திங். அது நம்மளால் வாயில் சொல்ல முடியாமல் இருந்தாலும் ஐ ஃபீல் இட் அ வே தட் இஸ் ஆக்சுவலி வாட்சிங் ஓவர் மீ. தட் அது யார்கிட்ட அது பெருமையாக சொல்லுவேன். ஐம் டூயிங் குட், ஐம் பெட்டர். நான் யார் மாதிரி இல்லை, பரவாயில்ல, நான் நல்லா இருக்கேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்க போகிறேன், அது எந்த டவுட்டும் கிடையாது. அவர் இருக்கிறோட்டும் நல்லா இருப்பேன். இப்போ நீங்கள் சொல்லும் போது அந்த ஆத்மார்த்தமாக ஒரு விஷயம் சொல்கிறீங்கல்ல, நல்லா இருப்பேன், நல்லா இருக்க போகிறேன் அப்படின்னும் பொழுது முக்கியமாக நீங்கள் எடுத்த அந்த பாயிண்ட் வந்து தைப்பூசம். ஒவ்வொரு வருடமே அதுக்கான சேலஞ்சிங் நாங்கள் நிறைய பார்க்குறோம். அது மக்கள் கொண்டாடுறதை தாண்டி ஐ திங்க் டிஎஸ்கே அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு வாட்டியுமே இன்னும் எக்ஸ்ட்ரா இந்த விஷயத்தை இந்த வாட்டி கொண்டு வரணும் அப்படின்னும் பொழுது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக நிறைய விஷயம் நீங்கள் பண்ணுறீங்களே. அது ஒன் மேன் மாதிரி நிறைய விஷயம் யோ கிவிங் பேக் இல்லை. அது எது ஓட வச்சுட்டே இருக்கு உங்களை? முக்கியமாக இந்த தைப்பூசத்தை பற்றியும் சொல்லுங்கள். அப்படி நான் செய்யாமல் போனால் தலைவர் செஞ்சிருவா சொல்லிட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். எங்களுக்குள்ளே இது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து கிடையாது, நான் அவர் மாதிரி. அப்படி இருக்க போது அவரோட ஆட்டிடியூட் எனக்கு தெரியும். நான் ஏதாச்சும் செய்ய இல்லாமல் இருந்தால் அவர் இறங்குவார். நான் எனக்கு வரவும் தெரிஞ்சதுலேருந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ கோத்ரூ பண்ணார் எனக்கு தெரியும். அப்படி இருக்க கட்டத்தில் சரி இனிமேல் நம்ம அவரை கஷ்டப்பட வைக்கக்கூடாத, அதனால் சொல்லிட்டு அவர் எதுவும் செஞ்சிடக்கூடாது, ஆனால் நம்ம முந்திக்குவோம் சொல்லிவிட்டு அப்படி இருக்க கட்டத்தில் என் ஜேர்னி. பிகாஸ் என்னோடய ஜேர்னியில் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய டீம், வாலண்டியர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு அப்போக்கு அப்போ நல்ல விஷயத்துக்கு ஆதரவு கொடுத்து பேசிட்டோம் உங்களோட நாங்கள் இருக்கோம்னு சொல்லி சொல்கிறாங்களே, அவங்கள இட்ஸ் பிளஸ். ஆக்சுவலி தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவில் இன்ஸ்டாகிராம் இதுலேயே எல்லாம் என்னை டேக் பண்ணி சார் வி ஆர் ஆன் யூ, வி ஸோ பிளஸ் யூ சொல்லி அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறது வந்து ஆக்சுவலி டு மேக் மீ டு டூ சம் நியூ திங்ஸ் எவ்ரி இயர்ஸ். நம்ம போய் எடுத்தால் என்ன ஆகும், இந்த 9 ஹவர் நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம், அந்தந்த சுச்சுவேஷனை நான் மாற்றிக்குவேன். ஓகே, வாழ்க்கை 9 ஹவராக இருந்தால் நம்ம அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம், அதை நினச்சி தான் அடுத்து இம்ப்ரூவ் பண்ண ஆசைப்படுவேன். பட் எல்லாத்துக்கும் அந்த நேரத்துக்கு இந்த தருணையில் வந்து இந்த பால் கூட இந்த டைமுக்கு எடுத்தால் இவ்வளோ நேரம் தான் ஆகும் சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாமல் கிடையாது. ஆனால் முருகப்பெருமாளை இப்போ தான் நான் பார்க்கணும், கஷ்டப்பட்டு நான் போய் பார்த்தா தான் அவர் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு நம்மளை பார்ப்பார் சொல்லி ஒரு எண்ணத்தில் தான் அவங்களாம் போகிறாங்க. அதே மாதிரியும் கஷ்டப்பட்ட முருகப்பெருமாள் கண்டிப்பாக அவர் முழு கண்ணில் இருந்தாலும் தான் ஓரக்கண்ணாச்சு என்னை பார்ப்பாரு. அந்த ஒரு சந்தோஷம் தான் சார். அந்த சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, மக்களுக்கும் போய் சேரணும்னு நீங்கள் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி மக்களுக்கு இஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செய்கிறீங்க போல இருக்குது. அழகாக வந்து எஸ்கலேட்டர்லாம் வரப்பொழுது, ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் வந்து கிளைம் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க இடத்துலேருந்து ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்கன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, அதுக்கான ப்ராசஸ் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு? சத்தியமாக நடக்கும். ஏன்னா நான் முதலே சொல்லியிருந்தேன், முருகன் சிலை இங்கே தான் கட்டணும்னு சொன்னார், முருகன் சிலை வந்துச்சு. அதே நேரம் மீனாட்சி அம்மன் கோயில், சனீஸ்வரன் கோயில், பெருமாள் கோயில், ஆஞ்சநேயர் கோயில், சிவமலிங்கம், இது மாதிரி பல இடம் இதுக்கு வந்திருக்கு, துர்காமன் கோயில் எல்லாம் சேர்ந்து இருக்கிற நேரத்தில் அவர் எஸ்கலேட்டர் கேட்டது வந்து முடியாது சொன்னதில்லை. அந்த எஸ்கலேட்டர் கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் எவ்வளோ பேர் மனசால் முருகனை போய் பார்க்கணும், என்னால் முருகனை பார்த்ததில்லை, அப்படி இருக்க கட்டத்தில் தான் இந்த எஸ்கலேட்டர் எல்டி பீப்புளுக்கும் செய்கிறோம். அதே நேரத்தில் டிசேபிள் பீப்புள் எவ்வளோ பேர் டிசேபிள் பீப்புள் போகிறாங்கன்னா, ஆனால் எஸ்கலேட்டும் ப்ளஸ் லிஃப்ட்டு ஃபெசிலிட்டியும் அதில் வைக்கிறோம். ஸோ போத் கேன் கோ இன்சைடு. அதே நேரத்தில் வர இந்த டூரிஸ்ட் வராங்க, ஏன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் எடுத்திங்கன்னா ஒரு ஹவர் இடம் கொடுப்பாங்க, இல்லை 1.5 ஹவர் இடம் கொடுப்பாங்க, எவ்வளோ நேரம் தான் போயிட்டு வருவாங்க. அவங்களும் மேலே என்ன தான் எப்படி அழகாக அந்த வெயில் இருக்கும், எப்படி அழகாக அந்த மலையில் வெயில் உட்காந்து இருக்காங்க சொல்லிட்டு எங்கே 2 கண் பார்த்தாது உலகத்திற்கு எல்லா கண்களும் பார்க்கணும் சொல்லி எண்ணத்தில் தான்
இந்த எஸ்கலேஷன் நடக்கும். அது எந்த டவுட்டும் கிடையாது. கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கும். அதே மாதிரி எங்கள் நாட்டில் இருக்க எல்லாரோட ஆசீர்வாதம் இருக்கும். நம்பிக்கையில் இந்த எஸ்கலேட்டர் கண்டிப்பாக வரும். டெஃபினெட்லி சார். அது நாங்களும் வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து அதாவது டிஎஸ்கே பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். பட் இன்றைக்கி தத்தோ சிவகுமார் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது த ஸ்ட்ரகிள் சைட் ஆஃப் யூ, வாட் வாஸ் தட்? ரொம்ப நான் இதை ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேம்மா, இதை தாண்டி தான் சிவகுமார் டு தத்தோவாக மாறியிருக்கேன் இன்றைக்கினா. ஸோ உங்கள் ஸ்ட்ரகிள் சைட் ஆஃப் யுவர் லைஃப் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு கேட்டிங்களா, ஃபாதர் வாஸ் கான்ட்ராக்டர். அவர் இருக்கப்போது படிச்சுருக்கப்போது நான் படிச்சுட்டு இருக்கப்போது I ஸ்டார்ட் மை கேரியர். அப்படி இருக்கப்போது அவர் என்கிட்ட ஒன்று தான் சொன்னார். he was doing well in the construction line. ஸோ ஒரு கம்பெனியில் ஃபேர்மில் இருந்தேன். அவர்கிட்ட ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு அடுத்து இன்னொரு ஃபேர்முக்கு போனேன். அப்படி இருக்கப்போது கட்டமாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி அப்போ மற்ற வேலைங்களை செய்வோம். ராத்திரி பகலில் வந்து ஒரு ஸ்பெஷல் அட்வைசராக இருப்பேன். அவர் கம்பெனியில் வேலையை போட்டுட்டு ராத்திரி போய் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எடுத்து செய்வேன். அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். நானும் ஈஸியாக வந்து இந்த இடத்துல உட்காரல. அது முடிஞ்சோடனே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வாஸ் டூயிங். அது முடிஞ்சோடனே இது கண்டினியூ பண்ணப்போது ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்பைசஸ் இருக்கப்போது ஐ டுக் ஆல்மோஸ்ட் ஒரு 45 கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட்டை கொண்டு வரணும்னு சொல்லி, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அதேமாதிரி எஃப்எம்பி திறந்தேன். ஐம் டூயிங் வெல். லைக் முதல்ல நான் சொன்ன மாதிரி நல்லா இருக்கேன். அது எந்த டவுட்டும் கிடையாது. முதல் சம்பளம் நான் வேலை செய்யும் போது எனக்கு முதல் சம்பளம் வந்து எனக்கு வந்து வாஸ் 1000 ringgit. ஓகே. அந்த இதில் ஆரம்பிச்சு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது இன்னும் இதை தாண்டி வந்து உங்களுக்கு கீழே எத்தனையோ எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ரவுண்ட் அபவுட் ஐ காட் நியர்லி, இப்போ எடுத்துக்கிட்டிங்களா என்னோடய எஃப்எம்பி இதெல்லாம் எடுத்திங்க, ஐ காட் நியர்லி 70 to 100 workers. அவருக்கு தெரியும் நான் ஏன் இதை வந்து சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கணும். எஸ் ஃபார் மீ, எனக்கு ஹாப்பியாக இருக்கேன். ஐம் பேயிங் மை டேக்ஸ். அப்படி இருந்தாலே சந்தோஷமாக இருக்கேன். அதே மாதிரி தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க நேரத்தில் பொறாமைகள் அது எங்கள் அப்பாவுக்கு ஓவராக இருந்தது. ஆனால் எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார், எனக்காச்சு இந்த வயசில் வந்து தான் என் மேலே பொறாமைப்பட்டு கேஸுகள் போட்டு பெட்டிஷன் போட்டு இது பண்ணாங்கடா. ஆனால் நீ பரவாயில்லடா, என் வயசில் இருக்கப்போது என்னோட யங் ஏஜில் நீ இவ்வளோ எல்லாம் கோத்ரூ பண்ணிட்டேன். அதனால் நீ கொஞ்சம் பெருசாக போது இன்னும் லெவலுக்கு வந்துடுவேன் நீ சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார். அதனால தான் ஒரு இடத்துல நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். எல்லாத்தையும் அப்பன் மகன் இது தான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா இடத்துல. அப்பா முடிஞ்சு மகன் அதே சொல்லிட்டு இருக்கும்போது நான் அவங்களுக்கெல்லாம் ஒன்றுட்டு தான் சொன்னேன், ஐ டோன்ட் கேர், வி டோன்ட் கேர் அண்ட் மை ஃபாதர் டோன்ட் கேர். சொல்கிறேன் சொல்லிகிட்டே இருங்கடா சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கேன். கோவிட் காலகட்டத்தில் வந்து இங்கே இருக்க மலேசியாவில் இருக்க யாருமே இந்த முருகனை பார்க்க முடியல. ஏன்னா கோவிட், யாரும் வெளியே ஆகக்கூடாது, இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி. அப்படி இருக்க கடத்தில் எங்களுக்கும் அரசாங்கத்துக்கு இருந்த ஒரு நெகோஷியேஷனில் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஒரு 10 பேர் தான் வெளியே ஆகணும். ரதத்தை எடுத்துகிட்டு நீங்கள் போகணும். கட்டத்தில் எனக்குள்ளே ஒரு இது வந்துச்சு, என்னை எவ்வளோ ஏசுனீங்கடா. ஆனால் இன்றைக்கி முருகப்பெருமார் நாங்கள் 10 பேர் அங்கே கேமரா காமிச்சுட்டு தான் எல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ இருக்கப்போது அந்த விஷயத்தில் முருகனை நினச்சி நானே சந்தோஷப்பட்டேன். ஏற்றுனவங்களாம் இப்போ வந்து எங்கள் மூலியமாக தான் முருகனை பார்க்கணும் சொல்லி ஒரு இதை ஏற்பாட்டு பண்ணி கொடுத்தார் கோவிட் காலகட்டத்தில். ஒரு நாங்கள் ஒரு 10 பேர் முருகனை நானே அழைச்சிட்டு வந்து அந்த முருகப்பெருமாள் இருந்தார், என்னோட வகி டிரைவர் இருந்தாங்க, முன்னுக்கு ஃபாதர் வசத்தை, என்னோட ஒரு 2-3 போர்ட் மெம்பர்ஸ் அவங்க இருந்தாங்க. ஒரு 10 பேர் தான் அந்த முருகனை வந்து அழைச்சிட்டு அழகாக வந்தோம். அப்படி இருக்கப்போது இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆக ஐ ஃபீல் லைக் ஓகே, கடவுள் நம்மளுக்கு இருக்காது, கொஞ்சம் சோதிச்சு பார்க்குறாரு, ஆனால் கை விட மாட்டார் நம்மளை சொல்லிவிட்டு ரியாலிட்டியை வந்து நான் வந்து ஃபேட்டாக மாற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். whatever is happening is that இது என் ஃபேட், இப்படி தான் இருக்கணும். அப்போ ஏன் நம்ம அந்த கடவுளை விட்டுட்டு போனோம்? சொல்கிறவன் சொல்லட்டுமே, ஏன்னா அவன் சொல்ல தானே முடியும், பேசத்தானே முடியும். கமெண்டில் வந்து கமெண்ட் தான் போட முடியும். அது நம்மளுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கும். சில நேரத்தில் ஃபேமிலி எழுப்பாங்க, சில நேரத்தில் வந்து மற்றது பேசுவாங்க, கோபமாக வரும். பட் அதே நேரத்தில் சிரிச்சுக்குவேன், சரி உன்னால் பேச தானே முடியும். இப்போ உங்களை
சுற்றி, அதாவது டிஎஸ்கே சுற்றி எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை, ஏதாவது நம்ம பாட்டு போயிட்டே இருக்கும், இந்தாங்க இந்த பிரச்சனையை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சுற்றி சில விஷயங்கள் நடக்குது. அப்போது ஒரு கட்டத்தில் 2006 எடுத்துக்கலாம், அழகான ஒரு முருகரை கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணும்பொழுது அவருக்கான ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் கடவுளுக்காக, திருப்பியும் நம்மளை சுற்றி பிரச்சனை வரும்போது அட் அ பாயிண்ட் சம்டைம்ஸ் வீல் ஃபீல் டோட்லி டவுன். நான் கடவுளுக்காக செய்கிறேன், திருப்பி என்னை கூப்பிட்டு ஒரு பிரச்சனையை கொடுக்குறானும் போது அந்த கடவுள் மேலேயே நமக்கு சம்டைம் ஒரு கோவம் வரும் இல்லையா? ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஃபெய்த் எனக்கு ஜாஸ்தியாச்சு, இதெல்லாம் எனக்கு மறைஞ்சு போச்சுன்றீங்க. திஸ் இஸ் சம்திங், இது எப்படி, இது சாத்தியமா? ஆமாம், நீங்கள் பார்த்துங்க, ஒரு கட்டத்தில் நம்ம சொல்கிறோம், சரி நீங்கள் சொன்ன மாதிரி சரி நம்ம செய்கிறோம், நல்லது செய்கிறோம், ஆனால் மற்றவங்க ஏசிகிட்டே இருக்காங்க, பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம அந்த இதை நினச்சிங்களா, எங்கள் அப்பா என்கிட்ட ஒன்று சொல்லுவார், பிரச்சனைங்க இருந்தால் தானே நம்ம இருக்கோம்னு சொல்லி தெரியும். இப்போ பிரச்சனைங்க இல்லாமல் இருந்தால் நம்ம இல்லை யாருக்கும் தெரியாது. இப்போ நம்மளே உங்களே எடுத்துங்க, ஷோபனாக்கு ஒரு நேரத்தில் கஷ்டம் வருது, யாருமே உதவி செய்ய முடியல, நீங்கள் யாரை போய் தேடுவீங்க? ஐயோ கடவுளே ஏன் என்னை விட்டுட்டு அப்படி கேட்பீங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறனால தான் கடவுளை பார்க்குறீங்க. பழனியாண்டி ஆண்டியாக இருக்கார், அப்போ முருகனாக இருக்கிற கோயிலுக்கு வந்து ஒருத்தர் போகுது, தலைவராக இருக்க போது அவர் பழனியாண்டிய மாதிரி கோமணம் கட்டி தான் போடணும், அவர் அந்த நாக்காலே உட்காந்து கோமணம் கட்டிகிட்டே உட்காரணும், திருப்பி வரப்போ கோமணோட வருது சொல்லி சாத்தியம் கிடையாது. ஏன் அந்த தலைவர் ஒருத்தர் வந்து நல்ல கோட் சுட்டு போட்டால் அந்த நாடு எடுத்துக்காதான்? இந்த நாடு எடுத்துக்கிட்டால் தெரியும், எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்குவாங்க. ஆனால் சில பேர் இருக்காங்களே, இந்த மென்டலிட்டி கொஞ்சம் டவுனாக இருக்கவங்க வந்து அவங்க இதில் மாறிடுவாங்க, அவங்க தான் மாறணும். இப்போ இருக்கவங்க எல்லாம் தெளிவாக இருக்காங்க, நல்லா செய்கிறாங்க, நல்லா இருக்குது இந்த இதுக்கு சொல்லிட்டு தெளிவாக இருக்காங்க. ஆனால் சில பேர் ஏன்னா அவங்களுக்காக எடுத்துக்க முடியல, ஐயோ நல்லா இருக்கானே, அது நார்மல் தான், இது எங்கேயும் கிடையாது. இது வந்து மனிதன் இது உண்டான இது தான், அது இங்கே ஒண்டி கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒருத்தர் நல்லதாக வந்தால் ஆஹா எப்படி நல்லதாக அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் அது அழகாக உங்களோட ஒரு மந்த்ராவே வச்சுருக்கீங்களா, ஊ கேர்ஸ், தட்ஸ் யூ அண்ட் யோர் ஃபாதர்ஸ் இல்லை கோட் மாதிரி நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ் காமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து நாட் ஜஸ்ட் யூ டிஎஸ்கே அவர்களே, ஐ திங்க் எல்லாருக்குமே அந்த நெகட்டிவ்கான ஒரு காமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை பாசிட்டிவாக எடுத்துட்டு அதை நம்ம ஓடுறோன்ற விஷயம் நம்ம கையில் இருக்கும் இல்லையா? ஸோ தொடர்ந்து அந்த விஷயங்கள் வரும்பொழுது உங்களுக்கு நீங்களே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, when you face the negative comments or when a negative comment அது மாதிரி வரப்போது, the only thing I feel is இன்னொரு நாள் கூட செய்வோம் சொல்லி வைப்பேன். இதுதான் என்னோடய கோட். சீரியஸ்லி அந்த ஒரு நெகட்டிவ் காமெண்ட் கொடுக்குறாங்களா, ஓ இவன் பார்க்கறதுக்காகவே நம்ம வேணும்னு நினச்சி செய்யணும்டா சொல்லி ஒரு கோவம் வரும், அது வேகமாக செஞ்சிருவேன். இன்னும் வெறுப்பேற்றி இன்னும் ஜாஸ்தி காமெண்ட்ஸ் போடுங்கன்றீங்க. எவ்வளோ தான் நம்ம மேலே பண்ணுவாங்க, இப்போ வெறுப்பு ஏற்ற அவங்களே எவ்வளோ தான் வெறுப்பு எடுத்துக்குவாங்க. அது ஒரு கட்டத்தில் அவனே கிவ் அப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபேனாக ஆகி 2 லைக் போட ஆரம்பிச்சிருவார். காமெண்ட் போடுறவன் என்ன ஆயிரும், ஒரு கட்டத்தில் காமெண்ட் போடுவார். But do you read the comments because you seem to be yes you do read, is it? Oh okay. We all think that I won't read all that, but என்னை பொறுத்தவரை it's very difficult to underestimate me, very difficult to understand me. அதனால் நான் இது எல்லாம் படிப்பேன். Time to sit and read the comments. நான் படிக்காமல் விட்டாலும் என் சுற்றிட்டு இருக்க என் நண்பர்களும் நல்ல விஷயமாக இருந்தால் சரி, கெட்டது விஷயமாக இருந்தால் சரி, அவங்களுக்கு புரிஞ்சோ இல்லை எனக்கு வெறியேற்றதுக்காதையோ அவங்களே என்கிட்ட சொல்லிடுவாங்க. எல்லாமே பார்த்துருக்கீங்க. இப்போ எனக்கு டிஎஸ்கே அவர்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, எப்போவுமே நம்மளை சுற்றி நிறைய பணம், நிறைய சந்தோஷம் எல்லாம் இருக்கும்பொழுது அவருக்கு என்னப்பா டிஎஸ்கே அவர்கள் நல்லா தான் இருப்பாங்க அப்படின்வாங்க. பட் only you knows like what you've been going through. டிஎஸ்கே அவர்கள் நிம்மதியாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ எல்லாம் அந்த ஒரு கேள்வி, அதுக்கு காஸ் அவருக்கு என்னப்பா இதில் என்ன கோல்ட் பிளேட்டில் ஊற்றி வரைந்தாங்க, ஏன்னா அவங்க தான் என்னை பார்த்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அந்த கட்டத்தில் அது கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். இந்த ஒரு இடத்துக்கு வரப்போது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஏச்சல், எவ்வளோ இதெல்லாம் கோத்ரூ பண்ணி, எவ்வளோ மென்டலிட்டி அப்படி கோத்ரூ, இதெல்லாம் கோத்ரூ பண்ணி அப்படி தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். எங்கள் ஃபாதர் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு, அவரே சில நேரத்தில் அவருன்னு கோவம் என்னோட அவர்கிட்ட பேசி எல்லாம் பயப்படுவோம். இப்போ அவரே என் மேலே தோளில் தட்டிலே இதுதான் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும்டா, இன்றைக்கி இவ்வளோ பேசி நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துடுறேன்னா
அதுக்கு வந்து கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்காங்க தான் சொல்லி. ஆனால் நீ அதே பாலிசி வச்சுக்க, கோவப்படாத, உன்னால் முடிஞ்ச வட்டம் இது பண்ணு, நல்லது செய், கொடுக்க இதில் நல்லா செய், நீ நல்லா இருப்ப சொல்லிட்டேன். ஸோ அப்பா சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் கேரி பண்ணிட்டு ஆமாம், ஒரு நல்ல மந்திரம் தாயும் தெந்தன் கோயிலுன்னு தந்தை சொல்லி மந்திரம் இல்லை சொல்லிட்டு சொன்னாங்களே, சொன்ன மந்திரத்தை பயன்படுத்தும். இன்றைக்கி நான் பேசுகிற இதிலே எல்லாம் பார்த்துருப்பீங்க. சில இடத்துல சோகமாக இருந்தால் விட நான் சிரிச்சு தான் இருக்கேன். அந்த ஒரு ஹாப்பினஸ் என்னோட சுற்றி இருக்க என் டீம், வாரிய உறுப்பினர்கள் இவங்களாம் என்னோட இருப்பாங்க. எல்லாத்துக்கும் என்னோட இருக்கணும்னு சொல்லி கிடையாது, பட் அவங்களாம் சாக்ரிஃபை பண்ணிவிட்டு என்னோட இருந்துக்கிட்டு எங்களுக்குள்ளேயே நாங்களே இருந்துக்கிட்டு இப்படி போவோம், அங்கே நடப்போம். அதேமாரி தொண்டருங்களும் கத்தி லைனில் போடி இங்கே நிற்காத அங்கே நிற்காத எவ்வளோ கஷ்டமான இதை சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் நிர்வாக உறுப்பினர்கள் மேலே போய்ட்டு அவங்களுக்கு உண்டான உதவிங்கெல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஏசல் பேச்சல் எல்லாம் வாங்கிட்டு, ஆனால் எல்லாம் சந்தோஷமாக தான் நான் வந்து தைப்பூசல் கொண்டாடுறோம். அப்படி இருக்க போது நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கோம். இது எந்த இது கிடையாது, ஐம் ஹாப்பி, இது எந்த டவுட்டும் கிடையாது. இன்னைக்கு தத்தோ சிவகுமார் அவர்கள் வந்து சுற்றி நிறைய விஷயங்கள் பார்க்குறீங்க அண்ட் எத்தனையோ பிரான்ச்சஸ், எத்தனையோ விஷயங்கள் நிறைய தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க. வாட் இஸ் மனி டு யூ? டியூ திங்க் இட் இஸ் இனஃப்மா? நான் போதுமான அளவு எனக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அஃப்கோர்ஸ் மணி இஸ் ஸ்டில் இம்பார்ட்டன்ட் டு யூ நினைக்கிறீங்களா? ஹவு டு யூ டிஃபைன் மணி? எப்படி வந்து தமிழ்நாட்டில் எப்படி ஒரு பாட்டு எழுதிட்டாங்க, காசே தான் கருவிலப்பா, கருவிலக்கு தெரியாமப்பா சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க கட்டத்தில் காசு வந்து உலகம் கிடையாது. அது பாட்டு மணி இஸ் சம்திங் டு மேக் யூ டு மூவ் தான். பட் இந்த மணியை வச்சுக்கிட்டு நம்ம போய்ட்டு கடவுளை வந்து எல்லாம் சொல்லுவாங்க, ஓ காசு இருந்தால் போய் கடவுள் முன்னுக்கு போய் நிற்க முடியும், என் காசு இருந்தால் நம்ம போய் க்யூவை கட் பண்ணிவிட்டு போய் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு அது முக்கியம். அந்த காசை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயம் செய்ய போது கடவுள் நம்மளை பார்ப்பார, ஓ தும்முறு பிடிச்சவன் காசு வச்சு நம்மளை பார்க்குறான்டா சொல்லிட்டு. அப்படி இருக்கப்போது மணி இஸ் டு மேக் யூ டு மூவ் ஃப்ரண்ட். அது சம்திங் லைக் டு பூஸ்ட் யூ. பட் வி நீட் மணி இன் த வேர்ல்ட், தட்ஸ் நோ, எல்லாத்துக்கும் இன்றைக்கி அதுதான். அது இருந்தால் தான் நம்ம இந்த இப்படி மூவ் பண்ணுற கட்டத்தில் வந்து அதை நம்ம ஒரு டோக்கனாக டு மேக் அஸ் டு மூவ் ஃப்ரண்டாக தான் இருக்கும் தவிர அதுதான் பவர்னு நினச்சோம் வி ஆர் இன் த பிக் ப்ராப்ளம். பவர் என்பது த கிரேட் ஒன், அது எந்த டவுட்டும் கிடையாது. த கிரேட் ஒன் எவர் பவர். அந்த பவர் வந்து நம்ம வந்து ஓ இந்த கிரேட் ஒன்ட்ட பவர் இருக்குது, நம்ம அதுக்கு கீழே நம்ம இணைஞ்சு போகணுமா, இட்ஸ் பெட்டர். ஓகே, ஸோ வி நீட் மணி பட் இட் இஸ் நாட் த பவர். ஓகே, அண்ட் முக்கியமான ஒரு கேள்வி, இன்றைக்கி உங்களை சுற்றி எல்லா விஷயங்களும் உங்கள் கூட இருக்குது, அதுக்கான விஷயங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறீங்க. பட் திஸ் இஸ் சம்திங் ஐ பின் மிஸ்ஸிங், இந்த ஒரு விஷயம் நான் மிஸ் பண்ணுறேன் அண்ட் அது இருந்தால் நல்லா இருக்கும். அண்ட் வாட் இஸ் இட்? யூ மிஸ் சம்திங் ஸ்டில், ஆர் உங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன்? வி ஆர் ஹியூமன் பீயிங். யா, மனிதனுக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம ஆசைக்கு எல்லையே இல்லை. அதனால் அதை நினைக்கக்கூடாது. இன்றைக்கி என்ன இருக்கோ அதை நினச்சி சந்தோஷப்படுறோம் தான். பிகாஸ் எனக்கும் பழைய ஆசைகள் இருக்கும், ஐயோ இப்படி வந்துடணும் அப்படி வந்துடணும் சொல்லி தப்பு. அது நான் வந்து ஆசைகள் இருக்கா? ஆசைகள் நான் ஹியூமன் பீயிங், நான் ஆசைகள் இல்லை சொன்னால் பார்க்குறவங்க, அது இந்த சேனலை பார்க்குறவங்க வந்து ஐயோ பொய் சொல்கிறான்டா நினைப்பாங்க. நான் ஹியூமன் பீயிங். ஒரு பெரிய அந்த ஆசைகளை வந்து அது நெசசரி ஆசைகள் கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்தவட்டம் ஐ காட் குட் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஃபேமிலி, குட் வைப்ரேஷன் மாமி, நல்ல இடத்துல இருந்தால் விட எல்லையே இல்லை ஆசைக்கு. அதனால் ஆசைகள் இருக்குது, ஆனால் அவ்வளோ ஒரு முக்கியமான இது நடந்துடணும் சொல்லிட்டு அப்படி ஒரு குறி கிடையாது. சார், இந்த தருணத்தில் யாருக்காவது நீங்கள் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சில நல்லவர்கள் இருக்காங்க. இந்த ஒரு மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளை கொண்டு வந்துட்டு எங்களோட சேவை வந்து மற்றவங்களுக்கு தெரியணும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தை வச்சுருக்காங்க. அதனால் பியாண்ட் ஷூட் சேனலுக்கு வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு முயற்சி எடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அவங்கள கொண்டு வந்தவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லி ஆகணும். இதே நேரத்தில் என்ன கேள்வி கேட்குற உங்களுக்கு சோபனாவுக்கு நன்றி சொல்லணும். ஏண்டு இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்து பேசின இருக்க காரணமாக இருக்க என் தாய் தந்தைக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும்.
அதே முக்கியமாக நம்ம எல்லாத்தையும் ஆட்டி வச்சிருக்க கடவுளுக்கு நம்ம உண்மையாக நன்றி சொல்லி ஆகணும். முக்கியமாக இந்த சேனலில் எத்தனை வியூவர்ஸ் பார்க்குறாங்களோ அவங்க சில பேர் நல்ல காமெண்ட் போடுவாங்க, கெட்ட காமெண்ட் போடுறவங்களுக்கு நன்றி, நல்ல காமெண்ட் போடுறவங்க நன்றி. என் மேலே நம்பிக்கையை வச்சு என்னை எப்போதும் அப்போக்கு இல்லை நீங்கள் போங்க முன்னுக்கு நாங்கள் எல்லாம் உங்களோட இருக்கோன்னு சொல்லிட்டு பல நல்லவர்கள் நினைக்கிறாங்களே அவங்க நேரத்தில் நன்றி சொல்லி ஆகணும். நம்ம வந்த பாதையை நம்ம மறந்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்த பாதையுமே நம்ம தாய் தந்தையார் நம்ம எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க, அதே நேரத்தில் நம்ம ஜேர்னி டுவர்ஸ் நம்ம எங்கே வந்து நிற்கிறோன்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னியை நம்ம மறந்தோமா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆல்வேஸ் நம்ம ஜேர்னியை ரிமெம்பர் பண்ணணும். அதை நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்ன இடத்துல இருந்தால் விட, ஏன் ரொம்ப விஷயங்கள் நம்மள்கிட்ட இல்லாமல் இருந்தால் விட நம்ம சந்தோஷமாக இருப்போம். அதனால் எல்லா புகழும் இந்த முருகனுக்கே செயல்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மீண்டு நன்றி நன்றி நன்றி. அண்ட் சார் கண்டிப்பாக மிகப்பெரிய நன்றிகள். எப்போவுமே ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஏதாவது ஒரு விஷயம் நான் கற்றுப்பேன். இட்ஸ் டெஃபினெட்லி அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து நிறைய சேலஞ்சஸ் நம்மளை சுற்றி வரும், பட் கீப் ஃபேஸிங் இட் அண்ட் கீப் ரன்னிங் இட்ன்றதை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. அண்ட் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச்.